வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இப்போ என் கையில் இருக்கிறது விவோ Z1 X 6GB RAM 128GB வேரியண்ட்டு. ஸோ ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் என்ன பண்ணியிருந்தாருனாக்கா ஒரு கமெண்ட் ஒன்று போட்டிருந்தாரு. ஸோ இந்த விவோ Z1 Xயில் இருக்கக்கூடிய பக்ஸ் எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போடுங்க அப்படின்னாரு. பட் ஃபிக்ஸ் பண்ணுறது நாம் பண்ண முடியாது, அது வந்து விவோ தான் கம்பெனி தான் பண்ண முடியும். ஸோ அப்போ விவோ வி கேர் அப்படிங்கிற இமெயிலுக்கு வேணால் நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம், பட் அதை அப்படியே டிஸ்கிரிப்ஷனில் போடுங்க அப்படின்னாரு. ஸோ அதனால் அவர்கிட்டே அந்த லிஸ்ட்டு கேட்டேன், அவர் பக்ஸ் லிஸ்ட் அனுப்பிச்சிருந்தார். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது பக்ஸில் லிஸ்ட்டு நிறையா இருந்தது அப்படின்னாக்கா ஒரு லிஸ்ட்டு போட்டு கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து அட்டாச் பண்ணிடுறேன். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படின்னு ஒரு வாசகம் ஒன்று இருக்குது. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ நமக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை வந்து 4 பேர்கிட்ட நம்ம வந்து கேட்டோம்னாக்கா ஒரு சில பேர் வந்து கமெண்ட் பண்ணலாம், அதை கிண்டல் பண்ணலாம், ஒரு சில பேர் வந்து அதுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு வழியும் சொல்லலாம். ஸோ அப்போ ஒரு சிலர் வந்து நல்ல வழியும் சொல்லலாம், ஒரு சில பேர் வந்து வீணாக போகிற வழியும் சொல்லலாம். ஸோ அப்போ எல்லாத்தையும் நாம் அனலைஸ் பண்ணி நாம் நல்லா இருக்கிறதுக்கு ஒரு வழியை நாமளே அதுலேருந்து செலக்ட் பண்ணோம்னாக்கா கண்டிப்பாக நமக்கு சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் பார்த்திங்கனாக்கா நெக்ஸ்ட்டு வந்து ஒரு அப்டேட் கிடைக்க போகிறதா நமக்கு ஆனந்த்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அது வந்து 6.8.41 அப்டேட் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு யாராவது அந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னாக்கா, நெக்ஸ்ட் அப்டேட் கிடச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து வரப்போகிறதா தான் சொல்லியிருக்காரு, வந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவார். ஸோ எனக்கு கிடச்சதுன்னா கண்டிப்பாக நான் வந்து வீடியோ போடுவேன். இது பார்த்திங்கன்னா பிரேம்குமார் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருந்தேன், அவர் வந்து ஒரு லிஸ்ட் ஒன்று ரெடி பண்ணி அமைச்சிருக்காரு. அது பார்த்திங்கனாக்கா பேட்ரி ட்ரைனிங் இஷ்யூ, இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஆண்ட்ராய்டு 9ல் சூப்பராக இருந்துச்சு, ஆண்ட்ராய்டு 10ல் ஏன்டா இதை கொடுத்தான்னு நமக்கு தொல்லையாகவே தான் இருக்குது. பேட்ரி ட்ரைனிங் ப்ராப்ளம், அதாவது 4500 mAh பேட்ரி இருக்குது, பட் இது வந்து நமக்கு ஆண்ட்ராய்டு 9 யூஸ் பண்ணவங்களுக்கு நல்லாவே தெரியும், அதில் நல்ல ஆப்டிமைசேஷன் சூப்பராக இருந்துச்சு. பட் ஆண்ட்ராய்டு 10க்கு அப்புறம் அது எப்படி ட்ரெயின் ஆகுறதுங்கிறது இப்போ வரைக்கும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து டார்க் மோடு கம்பேரபிலிட்டி இஷ்யூ ஒன்று சொல்கிறாரு. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் ட்ராப்டு, அந்த பர்ஃபார்மன்ஸ் ட்ராப்டு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். அடுத்தது க்ளோன் ஆப்ஸ் இன் ரெஸ்ட்ரிக்டட் ஃபார் வெரி ஃபியூ, அதுவும் ஒன்று இருக்குது. அது வந்து ஒரு சிலது மட்டும்தான் க்ளோன் ஆப்ஸ் கொடுத்துருக்காங்க. வைஃபை கனெக்ஷன் இஷ்யூ ஒன்று சொல்கிறாரு. இதெல்லாம் அவர் கொடுத்த பக்ஸ் லிஸ்ட்டு. நீங்கள் ஏதாவது கொடுத்தீங்கனாக்கா இதையும் சேர்த்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லோட் பண்ணுறேன். ஸோ இதை அப்படியே நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்கா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க டிஸ்கிரிப்ஷனை, அதை அப்படியே என்ன பண்ணுங்கனாக்கா vcare@vivo.com அப்படிங்கிற இமெயில் அட்ரஸ், உங்களுடைய ஜிமெயில், அதாவது கூகுளில் ஓப்பன் பண்ணிங்கனாக்கா அதில் வந்து இமெயில்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த இமெயிலில் ஓப்பன் பண்ணிங்கனாக்கா அந்த இமெயிலில் நீங்கள் வந்து ப்ளஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இங்கே பாட்டமில் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா நீங்கள் யாருக்கு வந்து இமெயில் சென்ட் பண்ணுமோ அவங்க அட்ரஸை கொடுத்துட்டு அந்த அட்ரஸுக்கு நம்ம இமெயில் லிஸ்ட்டு போட்டு அனுப்பிச்சிட வேண்டியது தான். அதாவது vcare@vivo.comக்கு அனுப்ப வேண்டியது தான். ஸோ அவங்க என்ன தான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். மேபி நெக்ஸ்ட் அப்டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து ஃபியூச்சர்ஸ் நீடட்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காரு. டார்க் மோட் ஃபார் இண்டிவிஜுவல் ஆப், இது வந்து பெரிய தொல்லையாக தான் இருக்குது. அதாவது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வாட்ஸ்அப்பில் பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. இன்னும் இந்த சோஷியல் மீடியாஸில் நிறைய ஆப்பில் இந்த இண்டிவிஜுவல் ஆப்புக்கு நாம் வேணும்னா வந்து நாமளே கொடுத்துக்கணும். அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா டார்க் மோடு நல்லாயிருக்கும். ஸோ சிஸ்டம் டிஃபால்ட்டாக கொடுத்தது பிரச்சனையாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஷோயிங் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஸ்டைல் வென் லிஃப்டிங் மொபைல், ஆடிங் வெட்ஜஸ் ஆன் ஸ்மார்ட் லான்ச்சர். ஸோ ஸ்மார்ட் லான்ச்சர் இவங்களே ஒன்று கொடுத்துருக்கலாம். இவங்களுடைய வேறு இவங்களுடைய கம்பெனியில் தயாரிக்கிற மற்ற மொபைல்லாம் கொடுக்குறாங்க, பட் விவோவில் மட்டும் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். நமக்கு எது நல்ல விஷயமோ அதை நம்ம கேட்போம். ஸோ அடுத்தது வந்து ஷார்ட்கட் ஆன் ஹோம் ஸ்க்ரீன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆப் ஷார்ட்கட், க்ளோன் ஆப்ஸ் மஸ்ட் அலோ ஆல் ஆப்ஸ், ஸ்மார்ட் பட்டன் இஸ் மோஸ்ட்லி நாட் ஹெல்ப்ஃபுல். ஸோ அந்த ஸ்மார்ட் பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க, அது வந்து கூகுள் அசிஸ்டண்ட் மட்டும்தான் யூஸ் ஆகுது. அதை தவிர வேறு ஏதாவது 1-2 வேணால் செட் பண்ணலான்னு நினைக்கிறேன், அதுவும் சரியாக ஒர்க் ஆகிற மாதிரி தெரில. அதாவது எல்லாமே கஸ்டமைஸ்டு ஆப்ஷன் வந்து கொஞ்சம் ஈஸியாக கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப்பில் அந்த ரிங் டோன் செட் பண்ணுறது, மெசேஜ் டோன் செட் பண்ணுறது, இது எதுவுமே கஸ்டமைஸ்டே பண்ணல. ஸோ அதெல்லாம் கஸ்டமைஸ்டு பண்ணி கொடுத்தாங்கனாக்கா நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி லிஸ்ட்டை நீங்களும் சென்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னும் ஒரு சிலதெல்லாம் கொடுத்துருக்காரு. ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த நெட்வொர்க் இஷ்யூ வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாகவே தான் இருக்குது. நானும் நிறைய தடவை சொல்லியிருப்பேன், நெட்வொர்க் இஷ்யூ அண்ட் நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம். அது இப்போ ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த யூடியூப் ஸ்டூடியோவில் வந்து நான் செக் பண்ணணும் அப்படின்னாக்கா இப்போ நான் போட்ட உடனே வந்து எனக்கு வந்துடுது. பட் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் இது வந்து ஓப்பனே ஆகாது. அதே மாதிரி தான் யூடியூப்பும்.
ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு சில பேருக்கு இஷ்யூ இருந்தது அப்படின்னாக்கா, இல்லை நெட்வொர்க் ஸ்பீடு கம்மியாக இருக்குது அப்படின்னும்போது, இல்லை நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னா ஏரோப்ளேன் மோடை ஒரு தடவை எனேபிள் பண்ணுங்கள். அதை ஏரோப்ளேன் மோடை எனேபிள் பண்ணிவிட்டு அதை ஆன் பண்ண உடனே இங்கே ஏரோப்ளேன் மோடுன்னு காட்டும். ஸோ அந்த ஏரோப்ளேன் மோடு காமிச்சதுக்கப்புறமா திரும்ப என்ன பண்ணுறீங்கனாக்கா, அந்த ஏரோப்ளேன் மோடை டிசேபிள் பண்ணுங்கள். டிசேபிள் பண்ணிங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சிம்மை டிடெக்ட் பண்ணும். ஸோ அந்த சிம் கார்ட்ஸை டிடெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஓரளவுக்கு வேணால் அந்த நெட்வொர்க் ஸ்பீடு ஓகேவா இருக்கலாம், செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னாக்கா உங்கள் சிஸ்டத்தை ஒரு தடவை இந்த மாதிரி ரீஸ்டார்ட் பண்ணுங்கள், இல்லை பவர் ஆஃப் பண்ணிவிட்டு பவர் ஆன் பண்ணுங்கள். ஸோ அப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு ஸ்பீடு கிடைக்கலாம். ஸோ இதை வந்து டெய்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணலாம். பட் இந்த ஏரோப்ளேன் மோடு வந்து உங்களுக்கு எப்போல்லாம் வந்து நெட்வொர்க் இஷ்யூ தோணுதோ அப்போல்லாம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு எகைன் திரும்பவும் ஆன் பண்ணி விட்ருங்க. ஏன்னாக்கா ஏரோப்ளேன் மோடு ஆன்லேயே இருந்ததுனாக்கா உங்களுக்கு எந்த கால்ஸுமே வராது, நோட்டிஃபிகேஷன் வராது, ஏன்னா சிம்மே காமிக்காது. ஸோ அதனால் மறந்து அப்படியே விட்டுறாதீங்க. ஏரோப்ளேன் மோடை ஆன் பண்ணிங்கன்னா திரும்ப ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ இது வந்து நெட்வொர்க் இஷ்யூக்கு ஒரு நல்ல தீர்வாக இருக்கும்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ மொபைல் வாங்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாேருக்கும் ஒரே பிராண்டு தான், ஒரே மொபைல் விவோ Z1X தான் இருக்கும். பட் ஒருத்தருக்கு பேட்ரி ட்ரைனிங் பார்த்திங்கனாக்கா டிஃப்ரென்ஸாக இருக்கும். அதே மாதிரி ஒருத்தர் யூஸ் பண்ணுற அந்த யூசேஜும் பார்த்திங்கனாக்கா டிஃப்ரென்ஸாக இருக்கும். எனக்கு பார்த்திங்கனாக்கா இப்போ வந்து 41% காமிக்குது. ஸோ இது எப்படி பர்ஃபார்மன்ஸ் எனக்கு நிற்கிதுன்னு தெரியல. இப்போ ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது. நானும் டெய்லி ஒரு வீடியோ லோட் பண்ணிகிட்ருக்கிறேன். பட் இதில் ரேங்கிங்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ இதில் பார்த்திங்கனாக்கா நேற்று 100% ஃபுல்லி சார்ஜ் பண்ணி கிட்டத்தட்ட 22 hours 25 minutes ஆகுது. அதாவது ஒரு 1 day இன்னும் ஆகலை. 1 day ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 1.5 hours கிட்ட இருக்குது. ஸோ அப்போ எப்படி பார்த்தாலும் பார்த்திங்கனாக்கா ஒரு நாள் தாராளமாக வருது. அப்போ இப்போ இருக்க பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. நேற்று யூடியூப் கொஞ்சம் அதிகமாகவே தான் பார்த்தேன். பட் அதை விட மெயினாக பார்த்திங்கனாக்கா கேமரா நான் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். ஸோ கேமரா அதிகமாக யூஸ் பண்ணதில் பார்த்திங்கனாக்கா நேற்று மட்டுமே எப்படி பார்த்தாலும் ஒரு 1 hourக்கு மேலே கேமரா ஆனில் தான் இருந்தது. ஸோ அப்போ அவ்வளோ நேரம் கேமரா ஆனில் இருந்துமே கூட பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு எனக்கு வந்து கரெக்டாக 1 day வரைக்கும் வருது. அதாவது 24 hours வருது. இன்னும் நான் வந்து ஹெவி யூஸ் பண்ணுவேன். பட் அந்தளவுக்கு இன்னும் நான் பண்ணலை. ஹெவி யூஸ் அப்படின்னும்போது மல்டி டாஸ்கிங் பண்ணுவேன். அது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணுவேன். அந்த ஆப் டவுன்லோட் பண்ணும்போதே இன்னொரு ஆப்பை டவுன்லோட் பண்ணி விட்ருவேன். ஸோ அப்போ 2 ஆப்பு இல்லை 3 ஆப்பு கண்டினியூஸாக டவுன்லோட் ஆகும். அது இல்லாமல் யூடியூப் ஓப்பன் பண்ணி அதுலேயும் நான் வந்து படம் பார்த்துட்ருப்பேன். அது இல்லாமல் உங்களுக்கு கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து சம் சாங்ஸை டவுன்லோட் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ இப்போ இந்த மாதிரி மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது அடுத்தது இந்த ஃப்ளிப்கார்ட், அமேசான், இன்னும் வேறு என்னென்ன ஆப்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோமோ எல்லாமே வந்து உங்களுக்கு ரேம் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கும். அதையும் நாம் வந்து ஸ்க்ரால் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போதும் கூட எனக்கு இந்த மொபைல் வந்து ஒர்த்தாக தான் தோணுது. இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ண மெனி மொபைல்ஸில் இந்த மொபைல் வந்து எனக்கு ஓரளவுக்கு ஒர்த்தாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா டச் ரெஸ்பான்ஸ். இந்த டச் ரெஸ்பான்ஸ் எனக்கு இப்போ வரைக்கும் ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ நிறையா மொபைல் யூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து ட்ராப் ஆகிட்டே இருக்கும். அடிக்கடி நான் வந்து ரெட்மி மொபைல் யூஸ் பண்ணும்போது டம்பர் கிளாஸை கண்டினியூஸாக மாற்றிக்கிட்டே இருப்பேன். அது வந்து எல்சிடி பேனல் தான் நான் யூஸ் பண்ணது. இது வந்து AMOLEDயில் ஆல்ரெடி ஓப்போ மொபைல் யூஸ் பண்ணியிருக்கேன். விவோவில் V11 Pro யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இந்த மொபைல் வந்து எனக்கு ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இப்போ நீங்கள் கண்ணால் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும். ஸோ நம்ம எங்கே ஸ்டாப் பண்ணுறோமோ அங்கே வந்து கரெக்டாக நிற்குது. ஸோ எவ்வளோ ஸ்பீடாக வேணாலும் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணது லைட்டாக டச் பண்ணும்போதே உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணும்போது கரெக்டாக ஸ்பீடாகவே தான் ஒர்க் ஆகுது. ஸோ அப்போ நீங்கள் ஸ்லோவாக ஸ்க்ரோல் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அந்த ஸ்லோவாக ஸ்க்ரால் ஆகிறதும் ஸ்மூத்தாக தான் இருக்குது. அதில் எந்த விதமான லேக்குமே இல்லை. பட் ஒரு சில பேர் ப்ராப்ளமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க. அது எனக்கு தெரியல. அது வந்து இந்த டம்பர் கிளாஸ் ப்ராப்ளமாக கூட இருக்கலாம். டம்பர்டு கிளாஸ் வந்து நீங்கள் கரெக்டாக ஒட்டுங்க. அது பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு யூஸ் பண்ணும்போது நிறையா டஸ்ட்டு வந்து ஃபார்ம் ஆகும். நீங்கள் ஃபிங்கரிங்லாம் அதிகமாக வந்து கேப்சர் பண்ணுற மாதிரி கிளாஸ் ஒட்டாதீங்க. இந்த ஸ்டிக்கர் தான் இதில் இருக்குது. அதாவது மொபைல் கொடுக்கும்போது எப்படி இருந்ததோ அதே ஸ்டிக்கர் தான் இருக்குது. ஆனால் டம்பர் கிளாஸ் ஒட்டும்போது அந்த மாதிரி ப்ராப்ளம் நான் நிறையாவே ஃபேஸ் பண்ணியிருக்கேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் விவோ V11 Proவில் கூட பார்த்திங்கனாக்கா அதிகமாக டம்பர் கிளாஸ் மாற்றிக்கிட்டே இருக்கேன். அதில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் ரொம்பவே ஸ்லோவாக இருக்குது. பட் இதில் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. இதே தான் அந்த ஓப்போ K1 ஒரு மொபைல் ஒன்று வச்சுருக்கேன். அதுலேயும் இதே சேம் ப்ராப்ளம் நான் வந்து செக் பண்ணுறேன். ஆல்ரெடி வச்சுருந்த ரெட்மி Note 5 Pro இந்த மொபைல்லையும் பார்த்திங்கனாக்கா சேம் ப்ராப்ளம். ஸோ அப்போ டம்பர் கிளாஸ் வந்து நமக்கு குவாலிட்டியாக கிடைக்காது. அந்த 5D 11Dன்னு சொல்லுவாங்க. 80 rupeesலேருந்து ஒரு 300 rupees வரைக்கும் கடையில் வச்சுருப்பாங்க. நானும் எல்லா வேரியண்ட்டும் மாற்றி ஒட்டி பார்த்துட்டேன்.
பட் எதுவுமே வந்து எனக்கு செட் ஆகலை. உங்களுக்கு செட் ஆகிற மாதிரி ஏதாவது சூப்பரான டம்பர் கிளாஸ் கிடச்சிது அப்படின்னா அது என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஆன்லைன்லேயும் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டேன், அதுவும் வந்து சூப்பராக இல்லை. எதுவுமே வந்து ஒர்த்தாகவே கிடையாது டம்பர் கிளாஸ். அப்படி இல்லைன்னா வாங்கி ஒட்டி ஒரு 1 மந்த் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அதுக்குள்ளே அது வந்து அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் சுத்தமாக ட்ராப் ஆகிடும், அந்த ஒரிஜினல் பர்ஃபார்மன்ஸ் வராது. அதனால் டம்பர் கிளாஸ் ஒட்டாமல் யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா டிஸ்பிளே ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் டம்பர் கிளாஸ் ஒட்டிட்டு யூஸ் பண்ணுங்கள். இதில் நான் ஸ்டிக்கர் மட்டும்தான் விட்ருக்கேன். ஸ்டிக்கர் எப்போ ஓட்டலான்னாக்கா நீங்கள் வந்து பேக் கேஸ் மட்டும் போட்டிங்கன்னா ஸ்டிக்கரை யூஸ் பண்ணாதீங்க, டம்பர் கிளாஸ் போடுங்க. இந்த மாதிரி ஃப்ளிப் கவர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இப்படி மூடிடுவீங்க, அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் வந்து ஸ்க்ராட்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் குறையும். ஸோ இந்த மாதிரி ஃப்ளிப் கவர் யூஸ் பண்ணிங்கன்னா மட்டுமே நீங்கள் வந்து அதில் இருக்கிற ஸ்க்ரீன் கார்டோடு வச்சுக்கலாம். அது வந்து ஒன்லி ஸ்டிக்கர் தான். ஸோ அதனால் டம்பர் கிளாஸ் குவாலிட்டியாக வாங்கி ஓட்டுங்க. அது வந்து அடிக்கடி நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒரு சிலது சூப்பராக ஒட்டி தருவாங்க, ஒரு சிலது ஒட்டும் போதே மொக்கையாக கூட ஒட்டி தரலாம். ஸோ அதுவும் உங்களுடைய யூசர் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச பக்ஸ் மோஸ்ட்லி நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தெரிஞ்சது நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதையும் நான் அட்டாச் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நீங்கள் இந்த மொபைல் வாங்கலாமான்னு கேட்டிங்கனாக்கா என்னை பொறுத்த வரைக்கும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய பெஸ்ட்டு மொபைல் விவோவில் பார்த்திங்கன்னா இது ஒன்று தான் இப்போதைக்கு அவைலபிளில் இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா விவோ V19 வேணுன்னா ட்ரை பண்ணலாம். அது வந்து ஆண்ட்ராய்ட் 10லே லான்ச் பண்ண மொபைல் வித் கிளாஸ் பாடி. இது வந்து பிளாஸ்டிக் பாடி தான். ஸோ அதை செக் பண்ணிங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா அன்லைக் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்த்துருந்தா இருந்தால் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு பிளிங்க் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.